ஸ்ரீகுருப்போ நமோ நமः. வைதிகஸ்ரீஹி ஸ்ரீ சீதாராம குருகுலம் அம்பாளுடைய பரமானுகிரகவசத்தால் நம்மளுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறது. ஆயுஸ், ஆரோக்கியம், சந்தான பிராப்தி, நல்ல குடும்பம், வசிக்கக்கூடிய இடம், வாக்சக்தி, நல்ல உத்தியோகம் எல்லாமே அம்பாளுடைய பரமானுகிரகத்தினால தான் கிடைக்கிறது. ஆஷாட மாதம் ரொம்ப விசேஷம். அதுலேயும் இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரி அப்படின்னு பேர். இது அம்பாளை பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உச்சிதமான காலம். எப்படி சரண் நவராத்திரியில் நம்ம அம்பாளை பூஜை பண்ணுறோமோ அது மாதிரி வாராகி நவராத்திரி அப்படின்னு ஆடி மாதமே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். எல்லா அம்பாள் கோவில்லையும் விசேஷமாக பூஜைகள், ஆராதனைகள்லாம் நடக்கும். பாமர மக்கள் முதற்கொண்டு எல்லாரும் அம்பாளை பூஜை பண்ணுவாள். இந்த நவராத்திரி சமயம் 9 நாட்கள் ரொம்ப விசேஷம். ஜூலை 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் வாராகி நவராத்திரி அப்படின்னு பேர். வாராகிங்கிறவள் ரொம்ப உயர்வான தேவதை. லலிதா மகாத்ரிபுர சுந்தரி. அவளுடைய பஞ்சபானங்கள்லேருந்து உற்பத்தி ஆனவள் தான் ஸ்ரீ மகாவாராகி அப்படின்னு சொல்லக்கூடியவள். சப்த மாதாக்களுக்குள்ளே ஒருவளாக இருக்காள் அம்பாள் வாராகிங்கிற ஸ்வரூபத்தில். வாராகியை உபாசனை பண்ணுறவன், வாராகி மந்திரத்தை ஜபிக்கிறவன், அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். வாக்சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அவனுக்கு. எப்படி வராக அவதாரம் பகவான் நாராயணன் பண்ணாரோ அது மாதிரி அம்பாளும் வாராகி ஸ்வரூபத்தில் இருக்கா. முகம் வராக ரூபமாக இருக்கும். அதனால தான் பழமொழி சொல்கிறா, யாரோட வாதாடினாலும் வாதாடலாம், ஒருபோதும் வாராகிக்காரனோட வாதாடாத அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவன் சொன்னால் அப்படியே பழிச்சிடும். வாராகி அம்பாளை உபாசனை பண்ணுறவன், அந்த ஜபம் பண்ணுறவன், அந்த அம்பாளுடைய விக்கிரகத்தை வச்சுன்னு பூஜை பண்ணுறவனுக்கு வாக்சக்தி அதிகம். இதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா சொல்லப்படுறது. ஐஸ்வர்யங்கள் சமிருத்தியாக ஏற்படும். பூமி சம்பந்தமான விஷயங்கள்லாம் சால்வடையும். நல்ல சொந்த வீடு அமையும், சொந்த நிலம் அமையும், கடன்கள்லாம் போகும். இதெல்லாம் அம்பாளுடைய வாராகியினுடைய விசேஷமான அனுகிரகத்தினால இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. இந்த நாட்களில் அம்பாளை உபாசனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, தேவி மாகாத்மியங்கள்லாம் வாசிக்கிறது, ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது, சுவாசனைகளை கூப்பிட்டு போஜனம் பண்ணி வைக்கிறது, தாம்பூலம் கொடுக்கறது, வஸ்திரங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தமான எந்த உபாதைகள் இருந்தாலும், நல்ல வீடு அமையலை, இடம் அமையலை அப்படின்னா இந்த சமயத்தில் அம்பாளை உபாசனை பண்ணால் எல்லாம் சித்திக்கும். நல்ல வாக்சக்தி ஏற்படும். பேச்சு குறைச்சல், திக்கிறது, பேச்சு குழையாக வருது, இப்படி சில உபாதைகள்லாம் இந்த அம்பாளை பூஜை பண்ணினா எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஆஸ்திகள்லாம் இந்த சமயத்தை உபயோகப்படுத்திண்டு அம்பாளை ஆராதனை பண்ணி விசேஷமான தானங்கள்லாம் பண்ணி நிறைய ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் சுவாசினிகளுக்கும் போஜனம் பண்ணி வச்சு விசேஷமான தானங்கள்லாம் பண்ணி சகல ஸ்ரேயஸையும் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா.